என்ன பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளைய எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நிவாஸ். ஏன் பையனுக்கு என்ன சித்ரா? தரகர் நல்ல பையன் சொன்னாரே. இருக்கட்டுமே, ஆனா மனசுக்கு பிடிக்கணும் இல்லையா? என் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தரோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. பிளீஸ், நான் உன் தங்க இல்லையா? எனக்காக அந்த கும்பல நீதான் எப்படியாவது வெளியே அனுப்பணும். பிளீஸ் பிளீஸ் நிவாஸ், பிளீஸ். சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதுல பாருங்க. எதுல சொல்லுங்க. பையனை எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. நமக்கு பிடிச்ச என்ன இருக்கு? புரிஞ்சுக்க வேண்டியவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா சரிதான். பொண்ணை காட்டலையே. என்னங்க நீங்க வச்சுக்கிட்டு காட்டக்கூடாதுன்னு வந்தனியா? அலங்காரம் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிங்க. என்னங்க இந்த சத்திர வச்சு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அது ஐயாட சொல்லிருங்க. என்ன ஏதோ குத்துறோம் குடையறோம்னு? அட சத்திரமுங்க, நம்ம சொந்தக்காரங்க ஜனங்க கொஞ்சம் அதிகம், கூட்டம் ரொம்ப வரும். பெரிய சத்திரமா பிடிச்சுக்கிட்டா. ஆமா ஆமா, பணக்காரங்க விட்டு கல்யாணம்னாலே கூட 10 பேர் திங்க வருவானுவல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த தொகுதியே வளர்ச்சி பந்தல் போட்டுறேன். பாத்துமா படிக்கட்டு. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. காலேஜில் படிச்ச பொண்ணு நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுது. இந்த காலத்து பொண்ணுங்க கையெடுத்து கும்புறதே பெரிய விஷயமுங்க. சின்ன இல்லையா சம்பத்து நடுவுல நிக்குத, அதான் பொண்ணு. அதை மட்டும் நல்லா பாத்துக்கோ. ஏங்க பேசாம இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, பேசி முடிச்சிருக்கு. அப்புறம் என்ன சம்மதம் கிடைச்சு போச்சு, சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிடுங்க. இந்த பாருங்க, நான் கட் அண்ட் ரைட்டாவே சொல்லிடுறேன். எனக்கு இந்த வரதட்சணை சீர்வரிசை இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. ஏதோ இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்றாங்களே, அதுக்காக ஒரு 35 பவுன் ரவுண்டா 40 பவுன் கொடுத்துருங்க, அது போதும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பொண்ணு கல்யாணத்துக்காகவே இவ ஒரு 50 பவுனை தனியா ஒதுக்கி வச்சிருக்கிறான். அதுல ஒரு கவச்சம் பண்ணி பொண்ணுக்கு போட்டு அனுப்பி வைக்கிறோம். தாய்க்குள்ளவே என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. எங்க அப்பனை காணோம். சபாஷ், நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம சொத்தை எல்லாம் இத இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருங்க. அடுத்த வர சொத்துக்கு நாம தெருவில் நினைக்கலாம். தம்பி என்னடா சொல்ற? சும்மாடுவா, நான் பிசினஸ் பண்றதுக்கு உன் புருஷன் பணம் கொடுக்க மாட்டான். ஆனா இது இங்க இருக்கிற மூதவிகளுக்கு வாரி வாரி கொடுக்குமா. யாரியாது? புண்ணிய குடியோட புள்ள. இந்த குடி குடிச்சிருக்கா? குடிகார குடும்பம்னு சொல்லவே இல்லையே. எந்திரா, இந்த மரியாதை கட்ட குடும்பம் நமக்கு தேவையில்லை. வாங்க போலாம். என்னங்க அடச்சி, கொஞ்சம் கூப்பிடுங்களா அவங்கள. ஐயா ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. ஐயா, என்னடா அறிவா? என்னங்க எங்க போறீங்க? ஐயோ, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னடா நிவாஸ் இதெல்லாம்? இந்தா உன் பாட்டன் சேர்த்து வச்ச சொத்துல உன் பங்கு. ஏண்டா, கேவலம் இந்த பணத்துக்காகத்தான் இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி உன் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தினேன். இப்ப சொல்றேன், இனிமே உன் நிழல் கூட இந்த வீட்டு மேல படக்கூடாது. நாளைக்கே நான் செத்தாலும் கொள்ளி வைக்க நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. Get out. போடா. ஹலோ ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். அப்பாவா? என்னப்பா விஷயம்? சாந்தி, உன் தம்பி நிவாஸ் இருக்கானே, நம்ம சித்ரா கல்யாண விஷயமா பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்போ குடிச்சிட்டு சொத்த பிரின்னு கலாட்டா பண்ணான். நானும் ரூபா 50,000 அவன் மூஞ்சில விசிறி எரிஞ்சிட்டு வெளியே போடா நாயேன்னுட்டேன். அநேகமா உறவு கொண்டாடிக்கிட்டவன் அங்கதான் வருவான். வேற போகட ஏதுமா. அப்படி அவன் வந்தா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத. என்னப்பா என்ன சொல்றீங்க? என்னம்மா, வீட்டுக்கு அடங்காத அந்த வெறும் பையன் எங்கேயாவது ரோட்ல அடிபட்டு சாவட்டும். இந்த வாத்தியார, நீ கேட்ட விஸ்கி, மென்னுக்கு கரக்கல்ல மிஷர். வாத்தியாரா? இங்க வர எல்லா வாடிக்கையாளர்களுமே நமக்கு வாத்தியார் தான். இந்த கிளாஸ் சந்தோஷமா ஏத்திக்க. பீசைகளை கொடுக்கணும். என்ன தம்பி, சோடா ஊத்தாமலேயே கொடுக்குறியே? நீ என்ன தண்ணிக்கு புதுசா? எங்க வாத்தியார்லாம் ராவாத்தான் அடிப்பாங்க. புதுசு இல்ல, ராவா அடிச்சு பழக்கம் இல்ல. அது சரி,
இப்ப என்னத்துக்கு நீ தண்ணி குடிக்கிற? மனசுல சொல்ல முடியாத ஒரு வேதனை, அதனாலதான் குடிக்கிறேன். இப்ப சொல்லு, முழுசையும் குடிக்கலாமா? அது கவலையோட அளவை பொறுத்து இருக்கு. கொஞ்சம் கவலையா இருந்தா கோட்டோட நிறுத்திக்கலாம். அதிகமா கவலைன்னா ஆஃப் வரைக்கும் போலாம். மேலும் மேலும் கவலைன்னா ஃபுல்லு தான். ஒரு கிளாஸ் ஊத்திக்கிட்டு உன் கவலையெல்லாம் சொல்லு. அதுக்கு மேல போகலாமா வேணாமாங்கிறத நான் சொல்றேன். டெல் மீ. இப்ப சொல்லு, என்ன கவலை? நான் வீட்டுக்கு ஒரே பையன், எனக்கு ஒரே அக்கா ஒரே தங்கச்சி. ஐ, ஒரே அம்மா ஒரே அப்பா. நம்மள மாதிரிதாப்பா உனக்கும் கவலை. அப்படியா? அப்ப நீயும் கொஞ்சம் ஊத்திக்க. தேங்க்யூ வாத்தியார. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது ரொம்ப தப்பு சாந்தி. பாதியில எந்திரிச்சிட்டீங்க. போறோம். எப்பவுமே நீ இப்படிதான், எதிலையும் நிதானம் பொறுமை இருக்கிறதே இல்ல. ஆமா. வீட்டுக்கு வந்தவன வெளியே போக சொல்லிட்ட. உங்க அப்பாவும் அவனை விரட்டி இருக்க கூடாது. அவன் பணம் கேட்டதுனால சொந்த பந்தம் போயிடுமா? ஐயோ, உங்களுக்கு தெரியாது. 50,000 சும்மாவா? கொள்ளை எடுத்து பணமா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. பெத்தவங்க வேதனையை அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எல்லாம் சரிதான் சாந்தி. அவன் அனுபவம் இல்லாதவன், ஆத்திரத்துல அவசரப்பட்டான். பெரியவங்க தான் அவன்கிட்ட பக்குவமா பேசி அவனுக்கு ஒரு பொறுப்பை உண்டாக்கி தந்திருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன்கிட்ட இருக்கிற அந்த 50,000 ரூபாய் அவன் உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சா? என்னதான் சொல்லணும், உங்களுக்கு தூக்கம் வராது. யார் பாலுவா? ஃப்ரெண்ட் பாலுவா? அக்கா புருஷன் பாலுவா? அக்கா புருஷன் பாலுன்னா போனை வச்சிரு, ஃப்ரெண்ட் பாலுன்னா பேசுறேன். டேய், ஃப்ரெண்ட் பாலு தான் பேசுறேன். போனை வச்சிடாதே. நீ எங்க இருந்து பேசுறேன்னு சொல்லு, உடனே நான் அங்க வரேன். பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். இப்ப சாந்தி, சாரி சாரி சாரி, மிஸ்ஸஸ் சாந்தி பாலு இருக்காங்களா? இல்ல, அவ தூங்கிட்டு இருக்கா. அவ தூங்குவா, நிம்மதியா தூங்குவா. ஏ பாலு, அவ எழுந்ததுக்கு அப்புறம் சொல்லு, அவ கல்யாணம் என்னாலதான் நடந்ததுன்னு. அதெல்லாம் சொல்லிக்கிறேன். நீ எங்க இருந்து பேசுற சொல்லி தொலை. ஏண்டா நீ மட என்ன தொலைஞ்சு போன்னு சொல்ற? இரு, இந்த மொட்டை மாடியில இருந்து குதிச்சு ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். ஏன் வாத்தியார, இந்த ஹோட்டல் மாடியில இருந்து குதிச்சா நான் போய் சேர்ந்துருவேன்ல? சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த ஹோட்டல்ல இருக்கிறது 3 மாடி தான். சரியா சாகலன்னா இங்க இருந்து 5 பில்டிங் தாண்டி ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு பேரு ஆனந்தி. அங்கதான் 8 மாடி இருக்குது. அங்க இருந்து குதிச்சான்னா நிச்சயமா செத்துடுவான். ஒரு எலும்பு கூட தேராது. ஏண்டா தேரன்ற? டேய், யாரா நீ? போன் அவங்கிட்ட கொடு. இடியட். நிவாஸ், மவுண்ட் ரோட்ல ஹோட்டல் ஆனந்த் பக்கத்துல இருக்க லாட்ஜில் தான் தங்கியிருக்கேன். இதோ 5 நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன். அதெல்லாம் நீ வரக்கூடாது. நீ வந்தீன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். ஆமா, அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. உடனே போய் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறா. என்ன பண்ணலாம் சாந்தி? என்னையா கேக்குறீங்க? எனக்கு தான் நிதானா பொறுமை எல்லாம் கிடையாது. ஓஹோ, அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். நாளைக்கு முதல் வேலையை காலையில் அவனை கூட்டிட்டு வரேன். நீ கோவப்பட்டு அவங்ககிட்ட எதுவுமே பேசாத. அண்டர்ஸ்டாண்ட்? வெளியில இருந்த ஒரே கூட்டம், போலீஸ். அதா, உங்களுக்கு என்ன வேணும்? ரூம் நம்பர் 106 எந்த ஃப்ளோர்ல இருக்கு? ரூம் நம்பர் 106. நீங்க யார் பார்க்கணும்? மிஸ்டர் நிவாஸ். நீங்க இன்ஸ்பெக்டர் போய் அதை பத்தி கேளுங்க சார். வை? ப்ளீஸ். ஓகே. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். நான் ரூம் நம்பர் 106ல இருக்க நிவாஸை பார்க்கணும். ரிசப்ஷனிஸ்ட் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனி ப்ராப்ளம் இன்ஸ்பெக்டர்? நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா? நான் நிவாஸோட ரிலேட்டிவ். ஐ எம் சாரி சார். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நாங்க சந்தேகப்படுறோம். தற்கொலையா? மை காட். எஸ், அவர் கொண்டு வந்த பணம், திங்ஸ் எதுவுமே திருட்டு போகல. அதனால தான் தற்கொலையோன்னு சந்தேகப்படுறோம்.
சாப்பிட சொல்லு. அம்மா, இந்த ஹார்லிக்ஸையாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த மனுஷனுக்கு தான் அறிவு மங்கி போச்சு. உனக்கு எங்கடி போச்சு அறிவு? ஆயிரமா கொட்டி அழுது உன்னை படிக்க வச்சோமே, கூட பிறந்த தம்பிய எப்படி நடத்தணும்னு கூட தெரியலையே. அம்மா, நான் செஞ்சது தப்புதான். அதுக்குதான் 1000 தடவை மன்னிப்பு கேட்டேனே. என்னமா செய்யறது? இப்படி ஒரு கெட்ட காலம் வரும்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கல. நடக்க கூடாதது நடந்து போச்சு. கொள்ளிறைக்கு ஒரு பிள்ளை இல்லாத குடும்பம் ஆயிடுச்சு. காமாட்சி, சாந்தி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் முத பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவ மனசு நோகும்படியா எதுவும் சொல்லாத. இவ பிறந்த வீட்டுக்கு வந்த லட்சணம் தான் தெரிஞ்சு கிடக்க. ஊர் உலகத்துல கல்யாணமான பொண்ணுங்க பிறந்த வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு வருவாங்க, தலை பிரசவத்துக்கு வருவாங்க. இவ தம்பி தலைய போட்டதுக்கு வந்திருக்காளே, அடுத்த தடவை வரும்போதே தனியா வராது, புருஷனோட வா. அவன் தானே இனிமே எனக்கு கொள்ளி வைக்கணும். காமாட்சி, நான் தான் ஆத்திரப்பட்டு அவனை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளேன். அந்த வேதனையை இப்ப நாம எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாத. மறுபடியும் இந்த குடும்பத்துல ஏதாவது விபரீதம் நடந்துச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். அக்கா, நிவாஸோட டைரிய படிச்சு பாரு. அவன் உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாலும் இத படிச்சாலே புரியும். இந்தாக்கா. பிறந்த தேதியில் ஒற்றுமை இருந்த நண்பர்களை நான் சந்தித்ததே இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்து பிறந்த தேதியில் ஒற்றுமையா இருந்த நண்பர்கள் கிரியும் சுரேஷும் தான். இவர்கள் இறந்த தேதியிலும் ஒரு சிறு ஒற்றுமை. ஆனால் கிரி ஏப்ரல் 24ஆம் தேதி ஓடும் ரயிலில் அடிபட்டு இறந்து விட்டார். சுரேஷ் மே 24ஆம் தேதி லாரி மோதி இறந்து விட்டார். அந்த 24ஆம் தேதிக்கு அப்படி என்னதான் விபரீத சக்தி இருக்கிறது? கிரி ஏப்ரல் 24, சுரேஷ் மே 24. நிவாஸ், பாவி, நீ செத்து போனதும் ஜூன் 24 தானே? மை காட், 3 பேர் செத்து போனதும் ஒவ்வொரு மாசம் 24ஆம் தேதி இருக்கு. முகத்துல சவக்கல் இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் வரைவேன். என்ன நம்பு சாந்தி, உங்களுடைய வரிசை எனக்குத்தான் தெரியும்.
ஏப்ரல் 24 கிரி, மே 24 சுரேஷ், ஜூன் 24 நிவாஸ். அப்படின்னா வர ஜூலை 24 என் பாலுவா? வர 24 என் பாலுவா? நான் விட மாட்டேன்.